நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும். அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி கார்த்திகையில் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னே நாம் நீராடினா எல்லா புனித நதிகள்லையும் நீராடின அந்த சந்தோஷம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்கார். அதோட குரு பகவான் எப்பவும் போல வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில் நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. செவ்வாய் பலமிழந்து போய் தான் பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் அதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட வக்கரம், சூரியனை பார்க்கக்கூடிய சனி, சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜோதிடம் அப்படிங்கிறது எவ்வளோ வித்தியாசமான ஒன்று, எவ்வளோ விந்தைகள் நிறைந்தது அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் உணரலாம். ஏன்னா ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நீச நிலையில் இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதி அவர் வக்கரமும் அடைகிறாரு. அப்போ ராசிக்கு அதிபதி நீசம், ராசிக்கு அதிபதி வக்கரம் அப்படிங்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்லை, 6வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதால கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி மிக அற்புதமாக அபூர்வமாக சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதத்தோட முடிவில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களோட கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறைஞ்சி போயிடும். எங்கேருந்து கடன் அடைக்க போகிறோம், எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது, நான் எங்கே அவ்வளோ கடன் அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் திடீர்னு எங்கேருந்தாவது பணம் கடனை அடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதுமாரி செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். குரு பகவானோட பரிபூர்ண அந்த அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைக்குது. இதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ராசிக்குள்ளேயே சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. இது ரொம்ப அரிதான ஒரு யோகம், இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது. புதன் கூட ஆதித்யன் இணையிறது. அதாவது புத்திகாரகன் புதன், அரசியல் அரசாங்கத்துக்கு தலைமை பண்புக்கு காரகத்துவமாக விளங்கக்கூடியவர் சூரியன். இந்த 2 பேரும் ராசிக்குள்ளே சேர்ந்துருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் தான். புதன் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது. சூரியன் நட்பு கிரகம் அப்படிங்கிறதால இந்த புத ஆதித்ய யோகம் அரசு ரீதியாக உங்களுக்கு அவ்வளவு நற்பலன்களை வாரி கொண்டாந்து கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அரசு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு அரசாங்க துறையில் இருக்கேன், டெம்பரவரியாகவே இருக்கேன், 7-8 சம்பளத்துக்கு இருக்கேன், இந்த பர்மனெண்ட் ஆகிடுன்னு 10 வருஷம் ஓடி போச்சு, வேற எங்கேயாவது போயிருந்தா கூட 10 ரூபா சம்பாதிச்சிருப்பேன், இப்போ இத்தனை வருஷம் இதில் ஓட்டிட்டோம், விட்டுட்டு போகவும் மனசு வரல, திடீர்னு பர்மனெண்ட் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருதலை கொல்லி எறும்பா தவிக்கிறவங்களுக்கெல்லாம் பணி நியமன ஆணை அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும். அதுக்கு தக்கன முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். இந்த ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதால நிச்சயமாக நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட உங்களோட ராசியை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. முயற்சிகளை நேர்மையான முறையில் எடுத்தீங்கன்னா சனி உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாங்கி கொடுப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் குறுக்கு வழி முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம். யாராவது ஒரு பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தரேன் அந்த மாதிரி வந்தாங்கன்னா போய் சிக்காதீங்க. பணமும் போயிடும், வேலையும் கிடைக்காது, கடன் வாங்கி காசை கொடுத்துட்டு நம்ம வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சனியை ராசி அதிபதி
செவ்வாய் பார்க்குறாரு. கடகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. இதில் செவ்வாய் தான் நீசம் அடைஞ்சிருக்காரு. இதே நேரத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை விழுது அப்படிங்கிறது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து இந்த சுகஸ்தானத்தை பார்க்குறாருன்னா தாயாரை குறிக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு. உடல் நலத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அங்கே அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் இருக்கார். அதனால் தாயாரை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்குங்க. அதனால தான் பகை கிரகங்கள் பார்க்குதுப்பா, கவனமாக இருங்கன்னே உங்களுக்கு நான் தலைப்பு அப்படிங்கிறதே கொடுத்துருக்கேன். பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை வரவழைச்சிங்க. குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் பாகப்பிரிவினைக்கான முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். இல்லை நான் குடும்பத்தில் சின்னவனாக இருக்கேன், பெரியவங்களாம் இருக்கும்போது நான் வாயை திறந்தேன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சவங்க கூட மெல்ல அப்படியே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். பிடிச்சே கொடுத்தே ஆகணும்னு உங்களை போய் நான் கட்சிக்கிட்ட சொல்ல, சண்டை போட சொல்ல, பிரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி பேச்சு வாக்கில் ஒன்று விட்டிங்கனாலே எப்போ உன் வாயிலேருந்து வருதுன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க அதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறத கடகடன்னு செஞ்சு முடிப்பாங்க. நல்லபடியாக இருக்கும். அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஒரு தடவை தவறாமல் செஞ்சுருங்க. முடிஞ்சால் அங்காளிகள் பங்காளிகள் சகிதம் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதேமாரி கார்த்திகை மாதத்தில் முதல் 17 தேதி வரைக்கும் தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இவ்வளவு விரைய செலவுகள் வந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு உண்டான காசு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு 4-5 பத்திரிக்கை வந்து வீட்டில் கிடக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் மோதிரம் போடுறதா இருக்கும், செயின் போடுறதா இருக்கும், காசு கட்டுறதா இருக்கும். ஒவ்வொன்றும் மொய் பார்த்தீங்கன்னா நம்ம சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறப்ப 2000-3000 வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரியான விசேஷங்கள் வரும். அப்போ என்னடா இவ்வளோ செலவு வருதே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காசு பணத்தையும் சுக்கிரன் கொடுப்பாரு. அதே நேரத்தில் கால்நடைகள் வளர்க்குறவங்க, கலைத்துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே கால்நடை, பால், தயிர் இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஆதிபந்தம் கொண்டவர். கலைத்துறைக்கு ஆதிபந்தம் கொண்டவர். அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது மிக சிறப்பான வாய்ப்புகள் கலைத்துறையை தேடி வரும். அதுமாரி ஆடு மாடு பண்ணை பட்டி வச்சுருக்கவங்களுக்கு பட்டி பெருகும். கால்நடைகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அவைகளோட விற்பனையும் நல்ல முறையில் நடக்கும். அப்படிங்கிறதால 10 ரூபா காசு பணம்ங்கிறது பார்க்கலாம். 18ஆம் தேதிக்கு மேலே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். ஒன்றொன்னா அமைதியான சம்பவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும், ஒரு சகோதரனுக்கு இருக்கும், இல்லை சகோதரிக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும், இல்லை சகோதரனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும், பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இவங்க எல்லாம் இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு அவங்களோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். என் சுற்றி உள்ளவனோட பிரச்சனையே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் சம்பாரித்து என்ன பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, இவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது, உடன் பிறந்த பிறப்பாச்சே விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்கவுங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்கும். தம்பி ஒருத்தரமா வேலை கிடச்சி போயிட்டான், அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறது நல்ல வரணும்னு அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாதிரி 18ஆம் தேதி ராசி அதிபதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. அதே நேரத்தில் 6க்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால இந்த பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பணம் கைக்கு வந்துடும். கடனை அடைச்சிடலாம். தேவையில்லாத ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு சிக்கினவங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது தான். நீங்கள் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு யாராவது வந்து தப்பாக சொன்னால் பெருசாக பாதி வேண்டியதில்லை. இந்த பகை கிரகங்களோட பார்வை சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வர்றது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குரு பார்வை ராசிக்கு இருக்குது, நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சூரியன் புதன் ராசிக்குள்ளே இருக்காங்க. அவங்க மேலே குரு பார்வை விழுது, சனி பார்வை விழுது. அப்படிங்கும்போது அரசு காரியங்கள் எதுலேயும் குறுக்கு வழி முயற்சிகள் அப்படிங்கிறத செய்யாதீங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு ஏலபாளைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த கார்த்திகை ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.